மது தடை செய்யப்பட்ட போது நடந்த வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் அது தொடர்பான ஹதீஸ்கள் மிகவும் உருக்கமானவை. ஆரம்பத்தில் மது அனுமதிக்கப்பட்டிருந்தது, பிறகு படிப்படியாக 3 கட்டங்களாக தடை செய்யப்பட்டது. மது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட அந்த தருணத்தை பற்றி புகாரி மற்றும் முஸ்லிம் நூல்களில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான ஹதீஸ்கள் இதோ. மதின் வீதிகளில் ஓடிய மது. மது தடை செய்யப்பட்ட செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் சஹாபாக்கள், நபிகளாரின் தோழர்கள் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லத்தில் மக்களுக்கு மது பரிமாறிக் கொண்டிருந்தேன். அப்போது வீதியில் ஒருவர் மது தடை செய்யப்பட்டுவிட்டது என்று சத்தமிடுவது கேட்டது. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம், அனசே, வெளியே சென்று அந்த பாத்திரங்களை உடைத்தி மதுவை ஊற்றிவிடு என்று கூறினார்கள். அன்று மதீனாவின் தெருகளில் மது ஆறாக ஓடியது. நூல் சஹீ புகாரி. இந்த தடை உத்தரவு வந்தபோது பலர் மது கோப்பையை கையில் வைத்திருந்தனர். சிலர் பருகிக் கொண்டும் இருந்தனர். தடை செய்தி வந்தபோது கோப்பை உதட்டருகே இருந்தவர்கள் கூட அதை குடிக்காமல் அப்படியே கீழே கொட்டினார்கள். வாயில் இருந்த மதுவை துப்பினார்கள். இறை கட்டளைக்கு அப்பனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இறைவசனம் இறங்கிய விதம் திருக்குரான் 5:90 உரை எண். மதுவை தடை செய்து இறுதி தீர்ப்பு வந்த அந்த வசனம் இதுதான். ஈமான் கொண்டவர்களே, மதுபானம், சூதாட்டம், கல்லுச் சிலைகள் வணங்குவதும் அம்புகள் எரிந்து பலன் பார்ப்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். இந்த வசனம் ஓதப்பட்டபோது அதைக் கேட்டுக் கொண்டிருந்த சஹாபாக்கள் அனைவரும் ஒரே குரலில், இந்தஹைனா யாரப், இந்தஹைனா, எங்கள் இறைவா, நாங்கள் விலகிக் கொண்டோம் என்று முழக்கமிட்டனர். பாத்திரங்களை கழுவிய வரலாறு. மது தடை செய்யப்பட்டவுடன் மது வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களை கூட சஹாபாக்கள் கழுவினார்கள். சில குறிப்பிட்ட வகை மண்பாண்டங்களை பயன்படுத்தவும் ஆரம்பத்தில் நபிகளார் தடை விதித்தார்கள். மின்னர் அவை சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு அனுமதி வழங்கப்பட்டது.